ஹாய் கைஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி டே 13. நேற்று நம்ம பருவதமலை வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பருவதமலையிலேருந்து ஜவாத் ஹில்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணோம். ஸோ ஸ்டேக்காக ஸ்டே பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ பருவதமலையில் கமலக்கண்ணன் சார் சொல்லியிருந்தாலும் அவர் வீட்டிலே ஸ்டே பண்ணியிருந்தார். ஸோ அவரே இங்கே ஸ்டேக்காரு, அவர் இங்கே தான் ஒர்க் பண்ணுறதுனால. ஸோ அதான் கைஸ், நேற்று நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தேன். அவங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எப்போ வருவோம்ன்றது தெரியாமல் இருந்தது. ஸோ அவரும் வந்துட்டார். ஸோ இன்னைக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நேற்று செம்ம டயர்டு, அவ்வளோ வந்துட்டு போனதுங்க. டயர்டாக தான் இருக்குது கைஸ். ஐ மீன் டயர்ட் மீன்ஸ் இதை இவ்வளோ பெரிய ஸ்லோப் ஏறணும்ல, ஸ்லோப் ஏறியாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இங்கேருந்து ஒரு 7.6 கிலோமீட்டர்ஸில் ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ பெருங்குற்றூர் சம்திங் ஏதோ ஒரு ஃபால்ஸு. இப்போ நம்ம அந்த ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு டவல் வாங்க மறந்துட்டோம் கைஸ். டவல் வாங்கிட்டு ஒரு வேளை நம்மளுக்கு குளிக்கணும்னு ஐடியா இருந்ததுன்னா அங்கே குளிச்சுட்டு நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டு போகலாம். நான் திருப்பி யூட்டன் அடிக்க வேண்டியதாக இருக்கும். போயிட்டு டவல் வாங்கிட்டு அதை இடுப்பில் கட்டிட்டு கிளம்ப வேண்டியது தான் கைஸ். இன்னும் டவல் இருக்கா? வாங்கிட்டு இன்னும் நம்ம எங்கன்னு ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளே பாதி கேன் பண்ணி காலி பண்ணிட்டேன் கைஸ். ஸோ அகெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். க்ளவுஸும் மறந்துட்டேன். க்ளவுஸ் ரொம்ப முடியாது, பரவாயில்ல இருக்கட்டும். ஆனால் க்ளவுஸ் இல்லாமல் வராங்க, ஏன்னா க்ரிப்பு வந்து மெல்ட் ஆகி கையெல்லாம் வாங்கி பிசு பிசுன்னு. என்னன்னு தெரில, இன்றைக்கி டே கொஞ்சம் ஏதோ ட்ரையாக போகிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்றுமே செட் ஆகாத மாதிரி. ஏன்னா நம்ம பிளான் போட்டது மேலே வந்து ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும்னு பார்த்தேன், ஒரு ஐடியாவும் கிடைக்கல. சரி ஓகே, வந்த வழியில் இருந்ததை திருப்பி அங்கேருந்து சுற்றலாம் அப்படின்றத தான் இப்போதைக்கு நம்மளோட பிளானாக இருக்குது. இந்த நேரம்னு பார்த்து தான் நம்ம போர்டில் சார்ஜ் இல்லை, சார்ஜ் கனெக்ட் பண்ணியாச்சு, அதுலேயும் சார்ஜ் இருக்குது.
நேற்று வந்து அதே ரூட்டுக்கு கூப்பிட்டு வந்துருக்கு காய்ஸ். நம்ம பேசாமல் சுற்றிட்டே போயிருக்கலாம் போல். என்ன எக்ஸ்ட்ரா ஒரு கிலோமீட்டர் வருது. ஸோ இப்போ நம்ம இந்த வழியாக போகிறதா வேணாமா அதுதான் இப்போ நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ நேற்று நடப்பாதை வழியாக வந்த மாதிரி இல்லாட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். எதற்கு ஆள் வராங்க, சரி வெயிட் பண்ணுவோம். அவர் இப்படி போனதுக்கப்புறம் நம்ம இப்படி போயிடலாம். ஓகே கேஷ், இதுக்கப்புறம் நம்ம ரைட் பண்ணி போக ஆரம்பிச்சிடலாம். பேக் இருந்த வெயிட்டுக்கும் அதுக்கும் தூக்கி போட்டிருக்கோம் காய்ஸ். வேலை இப்போ அது அப்படி இல்லை. நம்ம பைக் ரூட் தான் போட்டிருக்கோன்னு நம்புகிறேன். ஆமாம், பைக் ரூட் தான் போட்டிருக்கோம். ஸோ பைக் ரூட் போட்டும் இதுதான் காட்டுது. ஐ ஹோப் நம்மக்கிட்ட எந்த பொருளும் பெருசாக இல்லை. இன்னைக்கு என்னவோ தெரியல, பெருசா இன்னைக்கு ஒரு மோட்டிவாகவே இல்லை. அது ஏன்னே புரியல. ஸோ பேசாமல் சைலண்டாக ரூமில் போய் உட்காந்துட்டு நல்லா பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணுது. ஒரு மாதிரி ரொம்ப ட்ரைனாக இருக்குது கைஸ், ஏனே தெரில. சரி, நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். அங்கே போயிட்டு நல்லா தண்ணியில் விளாண்டு குளிச்சு அதுக்கப்புறம் மேபி பாசிட்டிவ் வைப் பண்ணலாம். ஸோ 4 கிலோமீட்டர் தான் கிராஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே 4 கிலோமீட்டர் கூட கிடையாது, 2-3 கிலோமீட்டர் தான் கிராஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே தண்ணியை காலி பண்ணிட்டேன். ஒரு பாட்டில் சரி, ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வழியாக ஏதோ பாதை போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். பாய்.